நம்ம இந்த வீடியோவில் 9th இங்கிலீஷ்க்கான தேர்ட் மிட்டம் டெஸ்ட்டில் ஒரிஜினல் கொஸ்டின் தான் பசங்களை பார்க்குறோம். ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்துட்டு இந்த கொஸ்டின் பேப்பர் கூட எல்லா கொஸ்டின் பார்க்க படிச்சு வச்சிருங்கப்பா. இதுலேருந்து பல கேள்விகள் நிச்சயமாக நடக்க போகுது, கண்டிப்பாக கேட்பாங்க. இதே மாதிரி மற்ற எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்கான இம்பார்ட்டன்ட் நோட்ஸ், கைட்ஸ், கொஸ்டின் பேப்பர்ஸ் கூட நம்ம தொடர்ச்சி வீடியோக்களை போகிறோம். ஸோ அதெல்லாம் மிஸ் பண்ண தெரிஞ்சுக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் சேனல் குரூப் லிங்க் இருக்குது, ஜாயின் பண்ணுறேங்க. சரி வாங்க ஸ்டூடெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான கொஸ்டின்ஸ் எல்லாம் படிக்கிறப்ப அதுக்கு ஆன்சர்ஸ் வேணும், கமெண்ட் செக்ஷனில் ஆன்சர்ஸ் வந்து போடுங்க. ஆன்சர்ஸ் வந்து கமெண்ட் செக்ஷன் பில் பண்ணி வச்சுருங்க, சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு 1 மார்க் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சினோனிம்ஸில் இன்ஃபினைட்டு, அன்கெப்டு, ப்ராடிஜி, ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஆன்டனிம்ஸை பொறுத்த வரைக்கும் கன்ஜெக்சர், சிக்னிஃபிகண்ட், அப்ரஸ்ட், ஓகேங்களா? ஸோ இதுக்கான ஆன்சர்ஸ் செக் பண்ணி வச்சுங்க. நெக்ஸ்ட் 7th பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் த ஃபாலோவிங் சென்டென்ஸ் யூசிங் அப்ரோப்ரைட் கனெக்டர்ஸ், அதாவது த ஸ்டோர்ஸ் ஆர் ஓப்பன் டெய்லி டேஷ் சண்டேஸ் எக்ஸப்ட் தஸ் அபவ் ஆல். நெக்ஸ்ட்டு Irene felt cold dash she was wearing a winter coat for instance although moreover, ஓகேங்களா? 8th வந்து choose the correct determinants பா. I always keep dash money in my wallet for emergencies, any, every, some. நெக்ஸ்ட்டு my father doesn't drink dash coffee much, many, lot, ஓகேங்களா? ஸோ ஆன்சர் செக் பண்ணிச்சிங்கப்பா. நெக்ஸ்ட்டு செக்ஷன் பி பார்ட் 1 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸோ 2 மார்க்ஸில் எனி 3 எழுதினா போதும்ப்பா. 9th one how did Ramanujan manage his paper crisis. 10th one why did the students laugh at Ramanujan. 11th one when do ordinary men and women becomes heroes. 12th one why could not Nehru send any presents to Indira. 13th one what does history tell us, ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரீட் த போய்ட் லைன்ஸ்ப்பா. ஸோ பாயின்மெண்ட்ஸ் கொடுத்து கொஸ்டின் நான் கேட்கப்படுவது. ஸோ 14th பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஏல வாட் இஸ் பிக்கர் தென் ஏ மவுண்டைன். பி ஹவு டஸ் த போயட் டிஸ்கிரைப் த கமெட், ஓகேங்களா? 15th ஏல ஏ சர்க்கிள் அட் த ஃபயர் சைட் தட் நோ பவர், ஓகே. ஸோ இதில் வந்து ஏ வந்து ஹூ ஆர் த கிளாடஸ்ட் பீப்புள். பி வாட் கேன் பிரேக் தர் யூனிட்டி, ஓகேங்களா? அப்புறம் சி வந்து வேர் டு தே கெதர். ஸோ இவ்வளோ தான்ப்பா. ஸோ இதெல்லாம் பார்த்து வச்சுங்க. ஸோ இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பார்ட் 2பா. ஸோ பார்ட் 2ல் 16th வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் த ஃபாலோவிங் இன்டு பேசிவ் வாய்ஸ். இதில் ஃபஸ்ட்டு வந்து ஸ்டான்லி வில் இன்ஃபார்ம் யூ லேட்டர். நெக்ஸ்ட்டு பீப்புள் ஸ்பீக் போர்ட்டுகீஸ் இன் பிரேசில். ஸோ இதுக்கப்புறம் செக்ஷன் சியில் வந்து பார்த்தீங்கன்னா பேராகிராஃபை பொறுத்த வரைக்கும் 17th ஒன் டிஸ்கிரைப் த லைஃப் ஆஃப் ஸ்ரீனிவாச ராமானுஜா இன் இந்தியா. 18th ஒன் நரேட் ஹவு த போயட் டிஸ்கிரைப் த கமெட். நெக்ஸ்ட் 19th ஒன் எக்ஸ்பிளைன் த இம்பார்ட்டன்ட் எலிமெண்ட்ஸ் ஆஃப் நேருஸ் லெட்டர். 20 த ஸ்டிக் டுகெதர் ஃபேமிலிஸ் ஆர் த ஹாப்பியஸ்ட் ஆஃப் ஆல் எக்ஸ்பிளைன், ஓகேங்களா? ஸோ 21 வந்து ரீட் த போய்ட் லைன்ஸ்ப்பா. ஸோ கொஷின்ஸ் கேட்கப்பட்டிருக்கும் கொஷின். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் சப்டிஷன் பிக் அவுட் த ரைமிங் வேர்ட்ஸ் இதில் என்ன இருக்குன்னு பாருங்கள். ஸோ எக்ஸாம்பிள் லாங்கு ஸ்ட்ராங் இந்த மாதிரி, ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஐடென்டிஃபை த ரைமிங் ஸ்கீம் பார்க்கணும். ஸோ நெக்ஸ்ட் நேம் த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் இந்த ஃபஸ்ட் லைன், ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிக் அவுட் த அலிட்ரேஷன் இந்த செகண்ட் லைன் அண்ட் 4th லைன், அதாவது இந்த லைனில் செகண்ட் லைனில் 4th லைனில் இருக்கக்கூடிய அலிட்ரேஷன் என்ன அப்படின்ட்டு பார்த்து வச்சுங்க. ஸோ இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மெமரி போயம் பொறுத்த வரைக்கும் ஸோ நெவரில் ஸ்டார்ட் ஆகிட்டு மைல்ஸ் லாங் வரைக்கும் எழுதுனப்பா. ஸோ போயம் ஆத்தர் யார், என்ன போயம் டைட்டில் என்ன, ஸோ அப்படின்றது நம்ம பசங்க ஃபுல்லாக படித்து வச்சுருப்பா. ஸோ இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் செக்ஷன் டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பேராகிராஃப் கொடுத்து கொஷின் கேட்கப்பட்டிருக்கும். ஸோ அதில் 23 வந்து பார்த்தீங்கன்னா ஏல வந்து வாட் டிட் ஈ டெல்லர், ஓகேங்களா? நெக்ஸ்ட் பி வாட் டிட் ஈ செக் ஹிம்செல்ஃப். சி வாட் டிட் ஷி கெஸ். டி வாட் வாஸ் த டிஃபிகல்ட்டி தேர். how much area does the Selenopolis occupy, ஓகேங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இவ்வளோ தான் உங்களுக்கு கொஷின்ஸை நல்லா பார்த்து வச்சுப்பீங்க நம்பர். இதே மாதிரி மற்ற எல்லா டிஸ்ட்ரிக்ட்கான இம்பார்ட்டன்ட் கொஷின் பேப்பர் தொடர்ச்சியாக போடுறேன். ஸோ முக்கியமான டவுட் நம்ம பசங்களுக்கு வரும், ப்ரோ இன்னும் எங்களுக்கு இந்த எக்ஸாம் நடக்கலை, நாளைக்கு தான் நடக்க போகுது. ஸோ இந்த எக்ஸாமில் இருக்க இந்த கொஸ்டின் பேப்பர் கூட எல்லா கொஸ்டின் படிச்சுட்டு போனால் அப்படியே வருமா கேட்பீங்க. தெளிவாக ஒரு பதில் சொல்லியிருப்பேன். அதாவது ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் ஒவ்வொரு கொஸ்டின் பேப்பர் தான் எடுப்பாங்க. ஸோ உங்கள் மாவட்டத்தை பொறுத்தவரை இந்த கொஸ்டின் பேப்பர் கண்டிப்பாக ஒரு சில மாவட்டத்தில் இந்த கொஸ்டின் பேப்பர் அப்படியே வரும். மற்ற சில மாவட்டத்தை பொறுத்தவரை ஒரு சில கொஸ்டின்ஸ் இந்த கொஸ்டின் பேப்பர் கண்டிப்பாக கேட்க வாய்ப்பு இருக்கிறது. ஸோ அதனால் இந்த கொஸ்டின் பேப்பர் ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பேப்பரை வச்சுட்டு இதில் இருக்கக்கூடிய எல்லா கொஸ்டினும் நம்ம பசங்க நல்லா படிச்சுட்டு போங்கப்பா. கண்டிப்பாக இதுலேருந்தும் ஒரு சில கேள்விகள் நிச்சயமாக கேட்கப்பட வாய்ப்பு இருக்குது. ஸோ இதே மாதிரி மற்ற எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்கான இம்பார்ட்டன்ட் நோட்ஸ், கைட்ஸ், கொஸ்டின் பேப்பர்ஸ் உட்பட நம்ம சேனல் தொடர்ச்சியாக வீடியோக்களை போகிறோம். ஸோ அதெல்லாம் மிஸ் பண்ண தெரிஞ்சுக்க நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு முதல் தடவை பார்க்கக்கூடிய மாணவர்களாக இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணி விட்டுருங்க. அடுத்தது தொடர்ந்து பார்க்கலாம்ப்பா, மிஸ் பண்ணுறாதீங்க. டாட்டா, பை பாய்.